வணக்கம். நான் உங்கள் ஐஸ்வர்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப ஈஸியான சிம்பிளஸ்ட் ரெசிபி. இந்த ரெசிபி இன்னும் ஒரு படி அதிகமா சொல்லணும்னா, த மோஸ்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ரெசிபி. இத பண்றதுக்கு இவ்வளோ ஈஸியா இருக்கு. இது எப்படி டேஸ்டியா இருக்கும்னு நினைக்காதீங்க. நம்பி சாப்பிட்டு பண்ணி செஞ்சு பாருங்க. அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். You will have the real satisfaction in having it. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: நல்லெண்ணெய், ஒரு ஒரு கொத்து கருவேப்பிலை. நான் 10 காஞ்ச மிளகாவை நான் கிள்ளி எடுத்திருக்கேன். ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து அதை ஊற வச்சு களைஞ்சி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதோட பெருங்காயத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், அதுக்கப்புறம் கல்லுப்பு தேவையான அளவு. இப்போ பார்த்தீங்கன்னா பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நான் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம கடுகு போட்டுக்கிறோம். தாளிப்புக்கு தான் இது. இது கொஞ்சம் உளுந்தும் சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் நல்லா பொரிய விட்டுக்கோங்க. செவந்த உடனே இந்த மிளகாவை இது கூட கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இது நல்லா மிளகா நல்லா சுரிஞ்சு வந்த உடனே இப்போ நம்ம இதில் கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணியை ஊற்றப்போம். இது நல்லா கொதிச்சு வரட்டும். இதில் நான் ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா நான் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா நம்ம இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறோம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஊற்றின புளி ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு. இப்போ உங்களுக்கு இது ட்ராப்லெட்ஸாக மாறிடுச்சு, திக்னஸ் வந்துடுச்சு இல்லைங்களா? இதை எவ்வளோ திக்காக கொடுக்குறீங்களோ அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு இன்னொரு ஒரு ஸ்பெஷல் சீக்ரெட் ரெசிபி இருக்குது. அது என்னன்னா, இதில் ஒரு சின்ன இந்த இந்த சைஸ் அளவுக்கு ஒரு கட்டி வெல்லத்தை சேர்க்கணும். இன்னைக்கு நான் அதை சேர்க்கல. நீங்கள் இது செய்யும்போது அதை சேர்த்துக்கோங்க. உண்மையை சொல்கிறேன், அதை சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஓகே, ஹாப்பி குக்கிங். இந்த டிஷ்ஷை எப்படி சாப்பிடணுன்னா, நல்லா சுடுசோறில் பொட்டுக்கடலை துவையில் நல்லா பிசைஞ்சிட்டு இதை தொட்டு சாப்பிடலாம். இதை போட்டு பிசைஞ்சு நல்லெண்ணெய் ஊற்றி துவையில் தொட்டும் சாப்பிடலாம்.